இந்த ஆண்டு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த வந்த முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா மற்றும் எதிர்க்கட்சியினரை போலீசார் தடுத்தனர். இதனை அடுத்து அவர் சுவரேறி குதித்து கல்லறையில் அஞ்சலி செலுத்த முயன்றது பரபரப்பை கிளப்பியது. ஒமர் அப்துல்லா இந்த வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து எதிர்ப்பு குரல் எழுப்பியுள்ளார். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவே இவ்வாறு செய்யப்படுவதாக சொல்கிறார்கள். எந்த சட்டத்தின் கீழ் நான் தடுக்கப்பட்டுள்ளேன் என்று எனக்கு தெரிவிக்க வேண்டும். இது சுதந்திர நாடு என்று சொல்கிறார்கள், ஆனால் எங்களை அடிமையாகவே வைத்திருக்கிறார்கள் என கண்டித்துள்ளார். ஒமர் அப்துல்லா மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சியினரும் போலீசாரால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தனர். ஜம்மு காஷ்மீரில் நடக்கும் இந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில், ஜம்மு காஷ்மீரின் மாநில அந்தஸ்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதிகரித்து வரும் நேரத்தில் அங்கு நடக்கும் தற்போதைய நிகழ்வுகள் நிலைமை எவ்வளவு மோசமாகிவிட்டது என்பதை காட்டுகிறது. அங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா 1931 தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்த விரும்பியதற்காக வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டு அதற்காக சுவர்களில் ஏறி செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை இப்படித்தான் நடத்த வேண்டுமா? இது ஒரு மாநிலம் அல்லது ஒரு தலைவரை பற்றியது கிடையாது. தமிழ்நாடு முதல் காஷ்மீர் வரை மத்திய பாஜக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளின் உரிமைகளை பறித்து வருகிறது. இது காஷ்மீரில் நடக்க முடிந்தால் அது எங்கும் நடக்கலாம். எந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கும் நடக்கலாம். ஒவ்வொரு ஜனநாயக குரலும் இதை சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிக்க வேண்டும் என ஸ்டாலின் போர்க்கொடி தூக்கியுள்ளார்.